பார்த்தோம்னா மூன்று டைப் இருக்கு. anterior, medial, posterior, right? anterior பார்த்தோம்னா மூன்று மசில்ஸ் இருக்கு anteriorல. anteriorல என்ன musculus sartorius அது musculus quadricep femoris. quadricep ண்டா அங்க tricep ண்டா மூன்று, bicep ண்டா ரெண்டு, அது மாதிரி quadricep இருக்கு. அது என்ன quadricep ண்டா நாலு, sorry quadricep ண்டா நாலு, என்ன quadricep femoris. அது musculus என்ன articularis genu. ஓகே, அதே மாதிரி posterior anterior பார்த்தோம்னா musculus sartorius, quadricep femoris, articularis genu. posterior பார்த்தோம்னா musculus semitendinous, musculus semimembranous, musculus bicep femoris. இங்க quadricep femoris anterior நாலு இருக்குது, bicep ரெண்டு தானே, அது வந்து posterior இருக்க போகுது. அடுத்து மீடியல்ல வந்து மொத்தமா 5 மசில்ஸ் இருக்கு. என்ன musculus gracialis, அதே மாதிரி அங்க ஈஸியா இருந்தார் adductor, longus, brevis, அது magnus. longus அண்டா நீட் லாங்கா இருக்கும், brevis அண்டா ஷார்ட், magnus அண்டா பிக்கா காணப்படும் தானே, அதான் magnus தானே magnus. அடுத்தது musculus pectineus. அப்போ உனக்கு இந்த adductor ஞாபகம் ஈஸியா இருக்கும், லாங் ஷார்ட், மற்றது magnus, longus, brevis, magnus. எக்ஸ்ட்ராவா gracialisம் pectineusம் இருக்கும் தானே. இவ்வளவுதான் வந்து என்ன மசில்ஸ் ஆஃப் தைல காணப்படுறது சார். ஃபர்ஸ்ட் பார்த்தா anterior group. anterior group பார்த்தோம்னா என்ன முதலாவது என்ன musculus serratorius சார். serratorius பார்த்தோம்னா இதான் வந்து என்ன musculus serratorius. எங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற SIAS சார். அப்ப அப்படின்ற என்ன எங்க ஸ்டார்ட் பண்ணா ஸ்பைனா இலிக்கா anterior superior சார். இது anterior superior, இங்கால் பக்கம் வந்தா posterior superior, posterior inferior சார். மேல இங்க அனுப்புறது anterior superior, இங்க anterior inferior தானே. இது எங்க ஸ்டார்ட் பண்ணுது ஸ்பைனாலிக்க anterior superior ஸ்டார்ட் பண்ணுது தானே. musculus serratorius பார்த்தோம்னா anterior superior of spinalica ஸ்டார்ட் பண்ணது தானே. SIAS spinalica anterior superior தானே. எங்க இன்சர்ஷன் பார்த்தோம்னா என்ன tuberosity of tibiaல என்ன இன்சர்ஷன் முடியுது தானே. இன்சர்ஷன் முடியுது tuberosities of tibia தானே. ஆக்ஷன் பார்த்தோம்னா என்ன flexion of the thigh and leg, and then pronation of leg at the supination of thigh. Okay na, flexion of the thigh and leg, flexion thigh in the thigh in leg name na flexion help ஆ இருக்க போகுது சார். இதான் வந்து knee in the flexion extension knee சார். இந்த இந்த இதை மட்டும் வச்சுக்கொண்டு flexion பண்ணா உள்ள இருக்கிறது, வெளில இருக்கண்டா extension. அதே மாதிரி hip ண்டா பார்த்தா tibia movement சார். tibia movement டா medial rotation, உள்பக்கம் இப்படி கால உள்ள எடுத்தாண்டா tibial rotation, வெளில எடுத்தாண்டா lateral rotation, pronation supination மாதிரி. ஓகே, அதே மாதிரி ஹிப்புண்ட என்ன எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன்ஸ் ஆனா இது வந்து எக்ஸ்டர்னல் காலத்துக்கு இங்கால் பக்கம் வந்தா எக்ஸ்டர்னல், இல்ல இங்கால் பக்கம் வந்தா இன்டர்னல். ஓகே, அதே மாதிரி ஹிப்புண்ட என்ன ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஃபிளெக்ஷன் ஹிப்புண்ட ஃபிளெக்ஷன் என்றா ஹிப் தானே, இதான் ஹிப் தானே, மேல வந்து நீண்ட தானே. ஹிப்புண்ட எக்ஸ்டென்ஷன்டா இங்கால் வெள்ள எக்ஸ்டென்ஷன், மேல தூக்கணும்டா என்ன ஃபிளெக்ஷன். அதே மாதிரி அடக்ஷன் அப்டக்ஷன்டா இங்கால் பக்கம் என்ன அடக்ஷன், உள்ள கொண்டு வரது என்ன அப்டக்ஷன் ஆகும் தானே. வெளில இருந்து உள்ள கொண்டு வரது adduction, உள்ள இருந்து வெளில கொண்டு வரது abduction. ஓகே, இங்க வந்து flexion of the thigh and leg, pronation of leg, supination of thigh. ஓகே, அதே மாதிரி அடுத்த பக்கம் என்ன musculus quadricep femoris. என்ன musculus quadricep femoris. என்ன quadricep னா நாலு இருக்கும், நாலு மசில்ஸ் இருக்கணும். அதாவது எக்ஸாம் முதலாவது மசில் பார்க்க போறோம்னா rectus femoris. rectus femoris. அடுத்த பார்த்தோம்னா vastus என்ன lateralis, medialis, intermedialis என்ன lateral side காணப்படும், medial side காணப்படும், மற்ற intermediates என்ன. முதலாவது rectus femoris. ஓகே, rectus femoris பார்த்தோம்னா எல்லாத்தையும் இன்சர்ஷன் சேமா இருக்க போது தானே. musculus quadricep femorisல நாலு மசில்ஸ் இருக்கணும், ஒரிஜினலோட நாலு இடம், ஆனா முடி இன்சர்ஷன் வந்து சேமா இருக்கும். ஓகே, இன்சர்ஷன் வந்து சேமா இருக்கும், ஒரிஜினல் தான் வேற இடத்துல இருக்க போகுது, நாலு இடத்துல. rectus femoris இதான் rectus என்ன femoris என்ன. இது வந்து பார்த்தோம்னா மேல என்ன பார்த்தோம்னா musculus serratorius பார்த்தோம், musculus serratorius பார்த்தோம், அது என்ன SIASL, அதாவது ஸ்பைனா இலிக்கா anterior superior என்ன ஸ்டார்ட் ஆனது. அதே மாதிரி rectus femoris பார்த்தோம்னா என்ன ஸ்பைனா இலிக்கா SIAIN வரும் தானே. ஸ்பைனா இலிக்கா anterior inferior தானே, ஸ்பைனா இலிக்கா anterior inferior. இதான் வந்து என்ன ஸ்பைனா இலிக்கா anterior superior, இது வந்து ஸ்பைனா இலிக்கா anterior inferior. ஓகே, அங்க ஸ்டார்ட் பண்ண போகுது. அதே மாதிரி vastus lateralis. vastus lateralis பார்த்தோம்னா என்ன lateral lip of the என்ன லீனா எஸ்பெரியா. லீனா எஸ்பெரா இது சொல்ல லீனா எஸ்பெராஸ் என்ன ஃபீமேலா லீனா எஸ்பெரால ஸ்டார்ட் பண்ணதானே லேட்டரல். அதே மாதிரி மீடியல் பார்த்தோம்னா இதான் வந்து என்ன மீடியல் இங்கா செட், லேட்டரல் இங்கால் பக்கம் வர மீடியல் இங்கால் பக்கம். அதுங்க இருப்போது பேர் மீடியல் லிப் ஆஃப் த, இது லேட்டரல் லிப், இது மீடியல் லிப் ஆஃப் த மீடியல், இந்த மீடியல் லிப் ஆஃப் த லீனா எஸ்பெரா. அதே மாதிரி இன்டர்மீடியட்ஸ் பார்த்தோம்னா நடுவால வர இன்டர்மீடியட்ஸ் தானே, சைடா வர லேட்டரல் இங்கால் பக்கம் வரது என்ன
மீடியல் இங்கே இன்டர்மீடியட் சார் இன்டர்மீடியட் பார்த்தோம்னா என்ன anterior surface of femur இதான் என்ன anterior surface of femur இருக்க போகுது ஓகே இன்சர்ஷன் பார்த்தோம்னா என்ன tibial tuberosity through the என்ன patellar ligament tibial tuberosity of இதான் patellar ligament அப்ப tibial tuberosity of patellar ligament ஓகே ഇതിന്റെ வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன flexion of the femur extension of the legs ആണ് மேலே பார்த்தோம்னா musculus serratus function என்ன flexion of the thigh and leg pronation of leg அடுத்து என்ன supination of the thighs ആണ് இங்க என்ன flexion of the femur and flexion க்கு அடுத்து extension of the legs ആണ് femur and flexion of the thigh ன்னு சொல்லலாம் thigh same ആണ് flexion of the thighs ആണ് same இங்க வந்த மாதிரி தான் flexion of the thigh அடுத்து extension of the leg இருக்க போசானே அடுத்து musculus articularis genus ആണ് மேல மூணு பார்த்தனாங்களே musculus serratus musculus quadriceps femoris நாலு பார்த்துட்டோம் அது என்ன musculus என்ன rectus அடுத்தது என்ன rectus femoris அந்த musculi என்ன vastus lateralis medialis intermediate அடுத்து பார்த்தது மூன்றாம் மசில் musculus என்ன articularis genus சரினே இந்த small இந்த இதான் என்ன articularis genus சரினே musculus popliteus அது மாதிரி இது என்ன musculus articularis genus சரினே எங்க ஸ்டார்ட் ஆகிறது வேற anterior surface of lower third of femur இதான் lower third சரினே anterior part தானே இதுல இவ்வளவு வந்து 2/3 இருக்கு இவ்வளவு தான் என்ன 1/3 ஓகேனே அப்ப 1/3ல ஸ்டார்ட் அப் பண்ணனும் சரினே சரினே இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடியற பேர் இன்சர்ஷன் பேர் capsule of knee joint சரினே capsule of knee jointல என்ன முடிய போகுது capsule of knee jointல முடியும் இதான் என்ன musculi articularis genus ஓகே இப்போ என்ன anterior பார்த்துட்டோம் and இங்க என்ன anterior இருக்கு posterior இருக்கு அடுத்து medial நாங்க ஃபுட் பார்த்தனா ஃபுட்ல பாக்க என்ன இருந்தது நாலு விஷயம் இருந்தது சரினே என்ன dorsal இருந்தது lateral medial மற்றும் middle இருந்தது சேம் லெக்ல பார்த்தா லெக் பாக்க என்ன இருந்தது lateral இருந்தது anterior இருந்தது மற்றது posterior இருந்தது அதே மாதிரி தை பார்க்கிறேன் இப்ப தைல பார்த்தோம்னா என்ன anterior இருக்கு posterior இருக்கு என்ன lateral இல்லாம என்ன medial இருக்கு ஓகே அவ்வளவுதான் வித்தியாசம் சரினே இப்ப posterior பார்த்துட்டு நாங்க என்ன medial பார்ப்போம் posterior பார்த்தோம்னா posterior மசில் என்ன அதுவும் என்ன மூன்று மசில் தான் இருக்கு முதலாவது மசில் என்ன musculi semitendinous musculus semitendinous சரினே இதான் வந்து musculus semitendinous ஓகே எங்க ஸ்டார்ட் பண்ணது வேற டியூபர் இச்சியம் சரினே இது posterior அப்ப பின்பக்கம் இதான் வந்து இலியமா இருக்கும் இது இச்சியா இருக்கும் முன்னுக்கு என்ன பியூபிக் இருக்கும் சரினே பியூபிக் இருக்கும் சரினே மூன்று பார்ட்ஸ் இல்லையா அப்ப பார்த்தோம்னா எங்க டியூபர் இச்சியம் டியூபரோசிட்டி ஆஃப் இச்சில ஸ்டார்ட் பண்ணி எங்க டியூபரோசிட்டி ஆஃப் டிபியால என்ன ஃபினிஷ் ஆகும் டியூபரோசிட்டி ஆஃப் டிபியால வந்து என்ன ஃபினிஷ் ஆக போகுது ஓகேண்ணே ഇതിന്റെ ഫംഗ്ഷൻ என்ன flexion of the leg pronation at the extension of the thighs ആണ് flexion of the leg pronation at the extension of the thigh കാണപ്പെட പോകും ആണ് ഇതാ musculus semitendinous at the semimembranous ആണ് ഈസി ഞാൻ പറഞ്ഞു semimembranous at the bicep femoris ആണ് மேல பார்த்தனாங்க என்ன musculus serratus ആണ് serratus அடுத்து வந்து என்ன musculus quadricep al நாலு பார்த்தனாங்க அடுத்து musculus articularis genus இங்க சேம் அதே மாதிரி பார்க்கலாம் என்ன musculus semitendinous திருப்ப வரும் semimembranous என்று வரும் அடுத்து வந்து பார்க்கலாம் என்ன bicep semimembranous பார்த்தோம்னா வேற இதான் வந்து என்ன semimembranous ആണ് semimembranous இது semitendinous ആണ് இது வந்து ஸ்டார்ட் பண்ண tubericium சேம் tuberosity of each ஸ்டார்ட் பண்ண போகுது முடியறப்ப என்ன condyle medial அதாவது என்ன tibiaண்ட என்ன மீடியல்ல அப்ப என்ன condylus medialis tibia சரினே இது வந்து முடியறது tuberosity of tibia முடிஞ்சது இது என்ன மீடியல்ல முடிஞ்சது சரினே medial condyle முடிஞ்சது tibiaண்ட medial condyle முடிஞ்சது சரினே ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன flexion of leg same flexion of the leg pronation extension of thigh சரினே சேம் இதான் flexion of the leg pronation extension of the thigh இருக்க போகுது சரினே இதான் tibiaண்ட medial version lateral version இது முதல்ல இந்த படத்தை காட்டலாம் சரினே மூன்றாவது musculus bicep femoris பைசிப்னா ரெண்டு மசில் பைசிப்ல ரெண்டு இருக்கும் சரினே அப்ப லாங்கும் ஷார்ட்டும் தான் இருக்க போகுது ஈஸி லாங்கும் ஷார்ட்டும் எங்க லாங் எங்க ஸ்டார்ட் ஆகுது பேர் லாங் வந்து பேர் டியூபர் இச்சியத்துல என்ன ஸ்டார்ட் பண்ணும் இங்க மேல பார்த்த எல்லாமே என்ன டியூபர் இச்சியம் இது டியூபர் இச்சியம் சரினே டியூபர் இச்சியத்துல என்ன ஸ்டார்ட் ஆனா சரினே அப்ப டியூபர் இச்சியத்துல என்ன ஸ்டார்ட் பண்ண போகுது செமிடெண்டோனியஸ் செமிமெம்பரேனஸ் மாதிரி சேம் வந்து என்ன பைசிப் ஃபெமோரல் லாங் வந்து என்ன டியூபர் இச்சியத்துல என்ன ஸ்டார்ட் பண்ண போகுது போஸ்டீரியர்ல மூன்று மசில்ஸும் என்ன
டியூபர் வச்சுட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண சார் அதே மாதிரி ஷோர்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கா லேட்ரல் லிப் ஆஃப் என்ன லைனா ஆஸ்பெரியா இங்க சைடு லீனா ஆஸ்பெரியா சார் ஃபீமேல் லீனா ஆஸ்பெரியால என்ன ஸ்டார்ட் பண்ண போகுது சார் அது லேட்ரல் வியூல ஓகே இன்சர்ஷன் பார்த்தோம்னா என்ன கேப்புட் ஃபிபுலால என்ன இன்சர்ஷன் முடியுது ஓகே கேப்புட் ஃபிபுலால வந்து என்ன முடியுது கேப்புட் ஃபிபுலால முடியுது சார் நாங்க லெக் படிச்சாங்க கேப்புட் என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அங்க படிச்சாங்க சார் இங்க வந்து கேப்புட் ஃபிபுலால என்ன இது வந்து முடியுது சார் இந்த இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன இருக்க போகுது ஃபிளெக்ஷன் ஆஃப் த லெக் supination extension of thigh சார் flexion of the leg supination of leg அடுத்து என்ன extension of thigh இருக்க போகுது ஓகே இப்போ நான் anterior பார்த்துட்டேன் posterior பார்த்தோம் சார் anteriorல என்ன இருந்தது musculus serratorius musculus quadriceps femoris musculus articularis genus சார் quadriceps 4 இருக்கு சார் ஒன்று என்ன soleus அடுத்து வந்து என்ன சாரி ஸ்கொலியஸ் இல்ல சொலியஸ் வந்து அங்க ட்ரைசிபிள் வராது இங்க வந்து musculus quadriceps என்ன rectus femoris அடுத்த musculus என்ன vestus lateralis medialis intermedius அதே மாதிரி என்ன posterior பார்த்தோம் semi tendonius semi membranous அடுத்த வந்து மூணாவது விஷயம் என்ன bicep femoris அதுல லாங்கும் ஷார்ட்டும் இருக்கும் சார் மீடியல்ல பார்த்தோம்னா சொன்னா மீடியல முதலாவது musculus gracialis கிரேசியலிஸ் பார்த்தோம்னா எங்க ஸ்டார்ட் ஆகும் இதான் வந்து musculus gracialis சார் இது என்ன இன்ஃபீரியர் என்ன பியூபிக் ரேமஸ் மேல வர்றது சுப்பீரியர் பியூபிக் ரேமஸ் கீழே வந்து என்ன இன்ஃபீரியர் பியூபிக் ரேமஸ் சார் எங்க முடியுது டியூபுலோசிட்டி ஆஃப் டிபியால என்ன முடியுது இந்த ஃபங்க்ஷன் என்ன கிரேசியாலிஸ் மோஸ்ட்லி இங்க வர ஃபுல்லா அடக்ஷன் அடுத்த மசில்ஸ் எல்லாம் பாரு இதுல மிடில் குரூப்ல வரவே என்ன musculus gracialis அடுத்த musculus adductor longus short brevis அடுத்து என்ன மேக்னூஸ் அடுத்த musculus pectinis அதே மாதிரி அப்ப adduction கட்டாயமா இருக்க போது அப்ப என்ன adduction of thigh அடுத்த flexion of leg அடுத்து என்ன pronation pronation supination அதாவது pronation இங்க வரும் சார் adduction of thigh flexion of leg அடுத்து என்ன pronation ஓகே இதான் musculus gracialis சார் அடுத்த musculus adductor longus இதான் வந்து adductor longus எங்க ஸ்டார்ட் பண்ணுது between the pubic symphysis இதான் வந்து pubic symphysis and pubic tuberosity சார் இன்சர்ஷன் பார்த்தோம்னா medial line of லைனா aspera இதான் medial line உள்பக்கம் medial சொல்றது வெளியில இருந்து lateral சார் medial line of லைனா asperaல என்ன முடியுது சார் origin பார்த்தோம்னா between the pubic symphysis and pubic tuberous insertion origin arise முடியல வந்து இன்சர்ஷன் வந்து பார்த்தோம்னா medial line of லைனா aspera ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன adduction and flexion of thigh என்ன supination of thigh adduction and flexion இதான் வந்து adduction flexion ஹிப்ண்ட adduction flexion இதான் உள்ள ஒன்று adduction வெளில ஒன்று abduction மற்றது ஹிப்ண்ட என்ன flexion extension எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கொண்டு மேலே தூக்கினா flexion வந்து extension இதான் musculus adductor longus longus இதான் அடுத்தது musculus brevis என்ன short அதுங்க rambus inferior ossis pubis rambus inferior இந்த inferior மேல மேல வந்து இது மேல superior pubis இது என்ன inferior என்ன ossis pubis ஸ்டார்ட் பண்ணி எங்க இன்சர்ஷன் பேர் medial line of line aspera சேம் முடியல எல்லாம் என்ன ஒன்றா இருக்கு பேர் adductor longus என்ன medial line of line aspera adductor brevis medial line of என்ன aspera முடியுது ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா adduction and flexion of thigh சேம் இதே மாதிரி என்ன adduction and flexion of thigh supination of thigh மசில்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து சேம் adduction and flexion of thigh பட் என்ன சேம் adduction and flexion of thigh போகுது நாலாவது விஷயம் பார்க்க போறது என்ன மேல பார்த்தோம் லாங் பார்த்துட்டோம் brevis ஷார்ட் பார்த்துட்டோம் அடுத்து என்ன மேக்னூஸ் பார்த்தோம்னா என்ன இதான் வந்து என்ன மேக்னூஸ் சொன்னா பிக் பெருசா இருக்காது மேக்னூஸ்னு சொல்றாங்க சார் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பேர் எங்க இன்ஃபீரியர் பியூபிக் ரேமஸ் சொன்னா இது மேல வந்தா சுப்பீரியரா இதுக்குள்ள வந்து இன்ஃபீரியர் பியூபிக் ரேம்பஸ் இச்சியல் ரேம்பஸ் அண்ட் இச்சியல் டியூபுலோசிட்டியில ஸ்டார்ட் பண்ணி சார் இதான் இச்சியல் டியூபுலோசிட்டி இங்க இருக்கு சார் இச்சியல் ரேம்பஸ் அண்ட் இச்சியல் டியூபுலோசிட்டி ஸ்டார்ட் பண்ணி முடியறத பேர் இங்க வேற மீடியல் லிப் ஆஃப் லைன் ஆஸ்பெரா இதான் மீடியல் லிப் ஆஃப் லைன் ஆஸ்பெரா சார் மீடியல் சைட் வர மீடியல் லிப் ஆஃப் சார் மீடியல்டா உள்பக்கம் சார் மீடியல் லைன் மேடம் இங்க வந்து அடுத்த முடியறது என்ன எப்பிகொண்டாயிலி என்ன மீடியலி சார் இங்க ஃபிபியா இருக்கிற பக்கம் ஃபிபிலா இருக்கிற பக்கம் எல்லாம் லேட்ரல் ஆனா இது லேட்ரல் இதான் மீடியல் சார் அப்போ மீடியல் எப்பிகொண்டாயிலி சார் எப்பிகொண்டாயிலி மீடியல் ஆஃப் ஃபீமர் ஓகே ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன சேம் adduction and extension of thigh and then the pronation of thigh சார்
adduction and extension of thigh. Thigh in adduction and extension. மற்ற pronation of thigh இருக்க போ. சரி இந்த மூண்டும் பார்த்துட்டோம். இப்போ சரி மெயினான மூண்டும் பார்த்துட்டோம். முதலாவது musculus gracilis பார்த்துட்டோம். அடுத்த musculus pectineus. musculus pectineus இதுதான். ஓகேண்ணே. அது எங்க ஸ்டார்ட் பண்ணுது? பியூபிக்ல ஸ்டார்ட் பண்ணுது. ரேமஸ் சுப்பீரியர்ல ஸ்டார்ட் பண்ணுது. எங்க லோங்கஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது இன்ஃபீரியர்ல ஸ்டார்ட் பண்ணுது. ரேமஸ் பியூபிக்ஸ் இன்ஃபீரியர் ஸ்டார்ட் பண்ணுது, சுப்பீரியர்ல ஸ்டார்ட் பண்ணுது. எங்க முடியுது? பெக்டினியல் லைன் ஆஃப் ஃபீமர். இதுல காணப்படுற பெக்டினியல் லைன் வந்து காணப்படுது. இதுதான் பெக்டினியல் லைன் ஆஃப் ஃபீமர். பெக்டினியல் லைன் ஆஃப் ஃபீமர்ல இன்சர்ஷன் பண்ணுது. ஒரிஜின் ஆகுது பியூபிஸ், இன்சர்ஷன் பெக்டினியல் ஃபீமர். ஃபங்க்ஷன் பார்த்தா adduction plus flexion of the thigh supination. சரி adduction plus flexion of the thigh supination. இவ்வளவு தான் வந்து என்ன மசில்ஸ் இன் thigh. சரி anterior, posterior, மற்ற medial பார்த்தோம். சரி anteriorல மூன்று musculus serratorius, musculus quadriceps femoris, musculus articularis genus. Posterior musculus semitendinosus, semimembranous, musculus bicep femoris. Fourth one musculus gracialis, adductor longus, brevis, then last one magnus. சரி எக்ஸ்ட்ரா வர போற அஞ்சாவது musculus pectineus. சரி இந்த மூண்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். gracialis pectineus. சரி ஞாபகம் வச்சுக்க ஈஸி தானே. அதே மாதிரி posterior பார்த்தா செமி டெண்டோனியஸ், செமி கட்ட வரும் டெண்டோனியஸும், அடுத்து வந்து என்ன மெம்பரோனியஸும், அஞ்சாவது பைசிப் ஃபெமோரிஸ். அதுல ரெண்டாவது இருக்கு என்ன லோங்கும் ஷோர்ட்டும். சரிண்ணே இவ்வளவு தான் வந்து மசில்ஸ் இந்த தையா கிடைக்க போகுது.